ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாட்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்கலாம். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கதைகள், படித்து மறந்த கதைகள் அல்லது படித்தது முடிச்சிருந்தாலும் திரும்ப கேட்கணும்னு ஆசைப்பட்ட கதைகள், அது மாதிரி தான் நம்ம சேனல்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடித்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர் அப்படின்னா சுஜாதா அவர்கள் தான். அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுஜாதாவின் 2 கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ரொம்ப வித்தியாசமான கதை. அவருடைய ட்விஸ்ட் கதை எண்டுல இருக்கும். சிறுகதை எண்டுல அவருடைய ட்விஸ்ட் இருக்கும். இந்த கதையிலும் இருக்கு. ஆனா ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட் தான். ஓகேவா? கேட்கலாமா? சுஜாதா அவர்கள் எழுதிய 2 கடிதங்கள் சிறுகதை. அன்புள்ள சுமதிக்கு அம்மா அநேக ஆசீர்வாதங்கள். இப்பவும் உன் 18ஆம் தேதியிட்ட கடிதம் கிடைத்தது. வருஷத்தை தவறாக 1990 என்று போட்டிருக்கிறாய். உனக்கு இன்னும் 1991 பிறக்கவில்லை என்று தோன்றுகிறது. அங்கு நீயும் உன் புருஷனும் குழந்தை சந்தியாவும் சௌக்கியம் என்று நம்புகிறேன். ரமேஷ் உன்னை ஒரு முறை ரெடிமணி ஷாப்பில் பார்த்ததாக சொன்னான். ரொம்ப இளைத்து உடம்பு தளர்ந்து இருந்ததாக சொன்னான். உன்னை விசாரிப்பதற்குள் நீ ஆட்டோ பிடித்து போய்விட்டதாகவும் சொன்னான். உனக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? பழையபடி அந்த ப்ராப்ளம் இருக்கிறதா? விவரமாக டாக்டரிடம் காட்டி மருந்து வாங்கிக்கொள். உன் உடம்பை நீயேதான் பார்த்து கொள்ள வேண்டும். வந்து விசாரித்து அனுசரணையாக பேச நமக்கு யாரும் இல்லை. உன் புருஷனை தொந்தரவு செய்யாதே. அவர் காலில் இறக்கை கட்டிக்கொண்டு அலைகிறவர். நான் உங்களுடன் சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் வந்து தங்கிய போது கவனித்தேன். அவருக்கு காதின் பக்கத்தில் கருப்பாக பெரிய மச்சம் போல இருக்கிறது. டாக்டரிடம் காட்டி மருந்து வாங்கிக் கொள்ளச் சொல். இதற்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்து இருக்கிறது என்று சொல். எனக்கு இங்கே வாழ்க்கை ஒரே சீராக போய்க் கொண்டிருக்கிறது. இருந்தும் அப்பப்போது சில கஷ்டங்கள், சங்கடங்கள். என்னை கும்பகோணத்துக்கு மாற்றுவதாக பேச்சு அடிபடுகிறது. மாற்றலுக்கு நான் சீனியரே இல்லை. இருந்தும் நான் லஞ்சம் கொடுக்கவோ இடிபி ஆபீஸில் போய் ஏதாவது சாந்தி பண்ணவோ தயாராக இல்லாததால் என் பெயர் அடிபடுகிறது. பிரின்சிபல் என் எதிர்காலத்துக்கு இந்த டிரான்ஸ்பர் நல்லது என்று சொல்கிறாள். அவளுக்கு வேண்டியவளை கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டில் ஹெச்ஓடியாக போட என்னை நீக்கிவிட்டு ப்ரமோஷன் கொடுக்க இந்த சதி நடக்கிறது. இதையெல்லாம் சில தடவைகள் நினைத்து பார்க்கும்போது எதற்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்று எல்லாமே அர்த்தமில்லாததாக இருக்கிறது. வகுப்பில் பெண்கள் பாதி பேர் வருவதில்லை. மீதி பேர் சுடிதார் எங்கே கிடைக்கும், லேட்டஸ்டான சினிமா பத்திரிகைகள் என்று பேசும் சூழ்நிலையில் நான் என்டோதெர்மல் எக்ஸோதெர்மல் என்று கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் பற்றி உளறிக் கொண்டிருப்பது எல்லாமே மோசமாக எழுதப்பட்ட டிராமா போல தோன்றுகிறது. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தால் வாங்கிக் கொள்ள 1 வருஷமாவது இருந்தாக வேண்டும். இடையில் இந்த டிரான்ஸ்பர் பயமுறுத்தல், மெனோபாஸ் ட்ரபுள். கும்பகோணத்தில் எங்கே போய் யாரை பார்த்து என்ன செய்வேன் என்று மலைப்பாக இருக்கிறது. டைரக்டரேட்டிவ் போய் லஞ்சம் கொடுத்து தொலைத்து விடலாம் என்றாலும் யாரிடம் கொடுப்பது, எப்படி கொடுப்பது போன்ற விவரங்கள் தெரியாமல் வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் தெரிந்த ஜன்மம் நான். சுற்றுப்பட்ட ஜனங்கள் எல்லோருக்கும் என் மேல் அக்கறை இல்லை. என் பணத்தின் மேல்தான் அக்கறை. எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் தெரிகிறது எனக்கு. ஆனால் வேறு வழி இல்லை. தேனொழுக பேசி காரியத்தை சாதித்துக் கொண்டு விடுகிறார்கள். லாண்டரிக்கார சிறுவன் கூட ஏமாற்றுகிறான் தெரிகிறது. வேறு வழி இல்லையே, சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சர்க்கரை வாங்கவோ கேஸுக்கு சொல்லவோ எல்லாவற்றிற்கும் இவனே அவனே என்று அண்டை அசலை கேட்க வேண்டியுள்ளதே. ஒவ்வொரு சமயம் எதற்காக பிறந்தோம், எதற்காக உயிர் வாழ்கிறோம் என்று விரக்தியாக இருக்கும் போதெல்லாம் உன்னையும் குழந்தை சந்தியாவையும் நினைத்துக் கொள்வேன். சந்தியாவுக்கு தவறாமல் வாட்டர் ஃப்ரீஸ் கொடுக்கவும். அப்போதுதான் இருமல் போகும். வசந்தி பெண் கல்யாண கடிதாசி உனக்கு வந்திருக்கும். நீங்கள் இருவரும் வரப்போகிறீர்களா? முக்கியமான உன் பிரச்சனையை பற்றி இதுவரை நான் எழுதாமல் என்ன இது, அம்மா வேறு ஏதோ வளவளவென்று எழுதுகிறாளே என்று உனக்கு கடுப்பாக இருக்கும். உன் பிரச்சனைக்கு என்ன மாதிரி தீர்வு சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பொம்மநாட்டியை நீ உள்ளே சேர்த்ததே தப்புதான். அரசல் புரசலாக கேள்விப்பட்ட போதே நீ கட் பண்ணி கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்க வேண்டும். புருஷனிடத்தில் என்னதான் கலீக்காக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல் போகக்கூடாது. அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு தனியாக போவது நல்லதல்ல.
பிறர் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று பளிச்சென்று பல்லில் பட்டார் போல சொல்லியிருக்க வேண்டும். இப்பவும் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை. இந்த சபலங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சாதாரணம்தான். உன்னுடைய அப்பா இந்த மாதிரிதான் ஒரு முறை வயலின் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திடுதிப்பென்று ஆரம்பித்து, அதற்கு உண்மையான காரணம் ஒரு பெண் என்று தெரிந்து போய் ஒரு முறை வயலின் வாத்தியத்தை மிதித்து உடைத்து கோபத்தை காட்டியதும் தான் அந்த சகவாசத்தை நிறுத்தினார். ஆனால் செத்துப்போகும் வரை அந்த மனுஷன் மனசின் அடியில் ரகசியமாக வைத்திருந்தது டைரியை படித்ததும் தான் தெரிந்தது. அவளை மைசூர், கோவா என்று அழைத்து சென்றிருக்கிறார். பாபாலாவில் வைரத்தில் ஒரு பெண்டன்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் தெரிந்தது. அந்த பொம்மநாட்டி இப்போது கல்யாணம் பண்ணி கொண்டு 2 குழந்தை இருக்கிறது. அடையாறில் தான் இருக்கிறார்கள். ஒரு நாள் போய் கேட்கத்தான் போகிறேன். உன்னுடைய பிரச்சனையை நீதான் தீர்த்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி கவனித்திருக்கிறேன். உன்னுடைய புருஷன் வீட்டுக்கு வந்தவுடன் ஏதாவது மொழு மொழு என்று சண்டை போடுகிறாய், கேள்வி கேட்கிறாய். பளிச்சென்று மூஞ்சி அலம்பிக்கொண்டு நல்ல புடவை உடுத்திக்கொண்டு வரவேற்போடு இல்லாமல் அவர் பாட்டுக்கு கிச்சனுக்கு பூட்ஸ் காலுடன் நுழைந்து காஃபி போட்டுக்கொண்டு மாடிக்கு போய்விட உங்களுக்குள் பேச்சுவார்த்தையே இல்லாமல் என்ன குடும்பம் நடத்துகிறாய்? பேச்சுவார்த்தை வளர்ந்தாலும் சண்டை வந்து விடுகிறது. சந்தியாவுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பார். உன் மனநிலை எனக்கு புரிகிறது. உன்னிடம் பேசாமல் அந்த பெண் பிள்ளை வந்தால் மணிக்கணக்கில் பேசுவதும் எனக்கு மிகுந்த வருத்தமாகத்தான் இருக்கும். அந்த உணர்ச்சியை நானும் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இந்த நிலைக்கு பெரும்பாலும் நீயே காரணமாக இருக்கலாம் என்பதை நினைத்துப்பார். குழந்தை சந்தியாவின் நல்லதுக்காக நிறைய விஷயங்களை நீ சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கும் நடக்கிறது. எனக்கு ஒரே பெண், உனக்கும் ஒரே பெண் சந்தியா. எனக்கும் 33 வயசில்தான் அந்த கிரைசிஸ் ஏற்பட்டது. யாரோ எல்லார் வாழ்க்கைகளையும் முன்னாலேயே தீர்மானித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. உன் பிரச்சனைக்கு வழிகாண வேண்டிய பலத்தை, மனதிடத்தை உனக்கு பகவான் அளிக்க பிரார்த்திக்கிறேன். சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு பின்பக்கம் இருக்கும் அம்மன் கோவிலில் போய் ராகுகால பூஜை செய். எலுமிச்சம்பழத்தில் பாதி மூடியில் எண்ணெயை விட்டு விளக்கேற்று, பலன் கிடைக்கும் என்று நம்புகிறேன். என் விதியும் உன் விதியும் ஒரே பாதையில் செல்வது போல ஒரு மயக்கம், ஒரு பிரமை எனக்கு ஏற்படுகிறது. அதை நம்ப விரும்பவில்லை நான். அப்பாவுக்கானது உன் புருஷனுக்கு ஏற்படக்கூடாது. அப்படி ஆகாமல் இருக்கவே இந்த சனி பிரீத்தி. உன்னுடைய அப்பா என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத வியாதியால் மெல்ல செத்து போனார். அந்த துரதிர்ஷ்டம் என்னோடு நின்று போகட்டும். மனம் சஞ்சலப்பட்டாலும் அபிராமி அந்தாதி சொல்லிக்கொள். தினம் எழுந்து காலையிலேயே குளித்து விடு. 2 மணி 3 மணி என்று பண்ணாதே. குழந்தை எதிரில் சண்டை போடாதீர்கள். ராத்திரி கண்ணா பின்னா வீடியோவெல்லாம் பார்க்காதே. இப்படிக்கு பிரியமுள்ள அம்மா. அன்புள்ள சுமதி, உன் கடிதம் கிடைத்தது. நான் வேல்யூஷனுக்காக மதுரை போயிருந்ததால் இன்றுதான் கடிதத்தை பார்த்தேன். பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தேன். 1 மணி நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் பித்து பிடித்தாற் போல உட்கார்ந்திருந்தேன். கைகால் ஓடவில்லை. உன் போன கடிதத்தில் விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போய்விட்டது என்று நீ சொல்லவில்லையே. மத்தியானம் சமாதானமானதும் என் கலீக் ராமராஜின் தம்பி வக்கீலாக இருக்கிறார். அவரை போய் பார்த்து, உன்னுடைய வீட்டுக்காரர் அந்த மாதிரி பண்ணுவது சட்டப்படி குற்றம் என்று சொன்னார். கேஸ் போட்டு அரெஸ்ட் கூட பண்ணிவிடலாம் என்று தைரியம் சொன்னார். வேண்டுமானால் பெட்டிஷன் தயாரித்து தரவும் உதவி செய்வதாக சொன்னார். சந்தியாவுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறதா? இப்போது உன்னால் இங்கு வர முடியுமா? உன் புருஷன் செய்தது மிக மிக மோசமானது. அதை விவரிக்க வார்த்தையே இல்லை. அதுவும் வீட்டுக்கே கூட்டி வந்ததை கேட்டதற்கு ரொம்ப விரசமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. உன் அப்பா செய்ததை விட 10 மடங்கு மோசமானது இது. வயிற்றில் அந்த கோப நெருப்பு சதா எரிவதாக எழுதியிருக்கிறாய். என்ன? இந்த தேசத்தில் நாம் பெண்களாய் பிறந்து விட்டதின் சாபக்கேடு, தலை குனிவு. ஆண் பிள்ளையாய் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பது மனு தர்ம சாஸ்திரத்திலிருந்து இருக்கிறது. 2000 வருஷமாக இருக்கிறது. உன் புருஷனை மறுபடி உன்னிடம் முழுசாக திருப்பி வரவழைக்க உன் குழந்தையால் தான் முடியும். அந்த பாசம் அவருக்கு திரும்ப அந்த தொடைக்காலி முண்டையின் மோகம் தீர வேண்டும். அதற்காக மலையாள மாந்திரிகம் எல்லாம் செய்து பிரயோஜனமில்லை. அதெல்லாம் விபரீதம். ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிடும். கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பார். வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ வரட்டும். போலீஸ் கிளீஸ் எல்லாம் வேண்டாம், அர்த்தமில்லை.
அகாலத்தில் வந்து கதவை தட்டுவார்கள். உன்னுடைய புருஷன் இப்படி மோசப்பட்டவர் என்று நீ விவரமாக எழுதியிருந்த விஷயங்கள் பார்த்து மிகவும் வருத்தமாக இருந்தது எனக்கு. நான் எண்ணவே இல்லை. அந்த அபார்ஷன் விஷயத்தை என்னிடம் இப்போதுதான் சொல்கிறாய். மார்பு தழும்பை பற்றி நான் போன ஆகஸ்டில் வந்தபோது சூட்டு காயம் என்று பொய் சொன்னாய். நான் திரும்ப திரும்ப கேட்டது ஞாபகம் இருக்கலாம் உனக்கு. அப்போதே நீ இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். சரி, போகிறது. இதை பற்றி இப்போது பேசுவதில் அர்த்தமில்லை. உன் புருஷன் உன்னிடம் நிச்சயம் வந்தே ஆக வேண்டும். பேங்க் புத்தகம் அல்லது செக் புத்தகம், மாற்று பனியன், கிரெடிட் கார்டு இவையெல்லாம் பத்திரப்படுத்தி வை. திரும்ப வரும்போது சண்டை போடாதே. ஒன்றுமே நடக்கவில்லை போல இரு. ஆனால் காகிதம் எதிலும் கையெழுத்து போட்டு விடாதே. உன்னுடைய பேரில் எஃப்டி எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்து கொள். பிளாட் உன் பேரில் இருப்பதாக சொன்னாய். அந்த பத்திரங்கள் காட்ரேஜ் அலமாரியிலிருந்து எடுத்துக்கொண்டு விடு. நகைகள் அத்தனையையும் லாக்கரில் இருந்து எடுத்துவிடு. அந்த தொடைகாலி முண்டையை உன் அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாது. நேரில் பார்ப்பது கொடுமைதான். அதுவும் உன்னுடைய குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இருந்தாலும் இந்த உறவு எந்த விதத்திலும் சரியில்லை. அவளும் கல்யாணமானவள் என்று நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு வீக்கான புருஷர்களும் இருக்கிறார்களே. ரொம்ப கேடுகாலமான உலகம் இது. வாரம் ஒரு முறைதான் வந்து கொண்டிருந்தால் கவலைப்படாதே. வரும்போது எதையும் கேட்காதே. நன்றாக சமைத்து சமைத்து போடு. முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன். அது என்னிடம் நீ கேட்டிருக்கும் கேள்வி. அது என்னை உலுக்கிவிட்டது. எனக்கும் ஏறக்குறைய இதே பிரச்சனை வந்தபோது நான் எப்படி சமாளித்தேன் என்று கேட்கிறாய். என்ன பதில் சொல்வது? என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒரே வக்கிர திசையில் போவதில் உள்ள பரிதாபம் தான் மிஞ்சுகிறது. ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை கேட்டால் கெமிஸ்ட்ரி தான் சொல்ல முடியும். வாழ்க்கைக்கு வழி எப்படி சொல்வேன்? நான் ஆகஸ்ட் மாதம் வந்திருந்த போது உங்கள் வீட்டில் கண்டாமுண்டா சாமான்கள் போடும் பின்பக்கத்து அறையில் ஒரு பச்சை டப்பாவை பார்த்தேன். செடிகளுக்கு பூச்சி வராமல் இருக்க உன்னுடைய புருஷன் வாங்கி வைத்திருக்கிறார். உபயோகப்படாமல் முழு டின்னும் இருந்தது. அந்த டப்பாவை திறந்து அதில் இருக்கும் மருந்தில் 2 டீஸ்பூனை சற்று குறைவாக சாதத்திலோ அல்லது ரவா கேசரியிலோ கலந்து கொடுத்தால் கசப்பு தெரியாது. முதலில் அனீஷியா இருக்கும். அப்புறம் தலை வலிக்கிறது என்பார். அப்புறம் சில தினங்கள் கழித்து நெர்வஸ் ட்ரபிள் வரும். கை உதறும். சுவாச கோசம், கிட்னி இரண்டும் பாதிக்கும். கடைசியில் 2 வாரம் சஃபர் பண்ணி கார்டியாக் அரெஸ்ட் என்ற காரணத்தால் உன்னுடைய அப்பா இறந்து போனார். பகவான் உன்னுடைய பிரச்சனையை சமாளிக்க மனோபலத்தை கொடுக்க பிரார்த்திக்கிறேன். தவறாமல் அபிராமி அந்தாதி சொல்லவும். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அம்மா. இந்த கடிதத்தை படித்த மாத்திரத்தில் கிழித்து எரிந்து விடவும். அம்மா. சுஜாதா அவர்கள் எழுதிய 2 கடிதங்கள் சிறுகதை முற்றும்.